2 நாளா நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கும், நம்ம டிஎம்கே வாரியர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா, இணையத்துல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லா இடத்துலயுமே ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, உதயநிதி அவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் ரீபோஸ்ட் பண்ண விஜய் ஃபேன்ஸ் Chief Minister of India. அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது போஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 தான் வந்து பயங்கரமா ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அது 2 பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த யுத்தத்தோட பலன் என்ன? ஒரு யுத்தம் ஒண்ணு நடக்குதுன்னா, தாய்லாந்து, கம்போடியா யுத்தம் கடைசி நடந்தது. அதுல வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் ஆஃப் லேண்ட் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி இந்த யுத்தத்தோட வந்து பலன் என்ன? வீடியோ கடைசியில சொல்றேன். ஃபர்ஸ்ட் உதயநிதி அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்களாட்டு. அது தெரிஞ்சு பண்ணாங்களா, தெரியாம பண்ணாங்களா அப்படின்றது தெரியல. ரீபோஸ்ட் ஆயிருக்கு. அந்த ரீபோஸ்ட் ஆன உடனே நைட் ஆயிருக்காட்டிருக்கு. காலையில எந்திச்சு ட்விட்டர்ல பாக்குறேன் உதயநிதி ரீபோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. உடனே அப்புறம் வந்து அந்த ஐடியில போயிட்டு அந்த போஸ்ட்ல பாக்குறேன் எல்லா போஸ்ட்லயும் வந்து டிவிகே வாரியர்ஸ் வந்து பயங்கரமா கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ணே புது அணிடா புது அணிடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்து பால்டால் குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் வரும் பாத்தீங்களா, அந்த டெம்ப்ளேட்ல எடுத்து போட்டு புது அண்ணி அந்த படத்துல ஒரு பஞ்சாயத்து தேங்க்யூ அப்படின்ற மாதிரி வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி மீம்ஸ்ல எடுத்து போட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா இன்னொரு இது பார்த்தேன் 100K இருந்து 460K ஃபாலோவர்ஸ், அதாவது 1,00,000 இருந்து 4,60,000 ஃபாலோவர்ஸ் வந்து இவர் ரீபோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏறி இருக்கா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல. ரீபோஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த ரீபோஸ்ட் பண்ணதுக்கு பாத்தியா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயங்களா போட்டிருந்தாங்க. இந்த பெரிய ஆட்களா இருந்ததுன்னு வைங்க, அது ரீபோஸ்ட் பண்ணது சரியா தப்பா அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு விட்டுறேன். இந்த பெரிய ஆட்கள் கிட்டயே இது ஒரு பிரச்சனையா இருக்கும். அது வந்து இவங்க பிரச்சனை பண்றாங்கன்னு கிடையாது. அந்த பெரிய ஆட்கள் கிட்டயே இந்த பிரச்சனை வந்து அவங்க கிட்டயே போய் முழுகும். என்ன அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்துல ப்ரொமோஷன் ஏதோ இன்டர்வியூல சொல்லுவாங்க வந்து, நான் ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு வந்து கைப்பட்டு தெரியாம லைக் போயிடுச்சு. அதுக்கு எங்கெங்கயோ இருந்தெல்லாம் போன் வராங்க, ஏங்க நீங்க இந்த போஸ்ட் லைக் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம சொல்லுவோம் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி போஸ்ட்ல இந்த மாதிரி போட ஏற்கனவே வந்து விஷுவல் வாரியர்ஸை வந்து கரூர் விஷயத்துல ரொம்ப போட்டு கலாய்ச்சிருக்காங்க. ஒரு ஈகோ சிஸ்டமே வந்து போட்டு கலாய்ச்சிருக்காங்க. அத்திப்பட்டின்ற ஊரே காணாம போச்சு அப்படின்ற மாதிரி. சோ வந்து அவங்களோட கோவத்தை மொத்தமா இங்க இறக்கி விட அப்பதான் ஒரு விஷயம் கிடைக்குது. பாருங்க உங்களை இன்டர்நேஷனல் லெவல் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபேன்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, ஐஷோ ஸ்பீட் அப்படின்ற யூடியூபர் பாத்தீங்கன்னா தாய்லாந்துல வந்து ஏதோ ஒரு ட்ரிப்புக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிருக்காரு இருக்கு. அங்க லைவ் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அவர் போற லைவ்ல பாத்தீங்கன்னா வாழைப்பழத்தை கொண்டு வந்து கொடுக்கறது, அவர் குரங்க மாதிரி சித்தரிக்கிறது, வாட் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் எல்லாம் கொடுப்பாரு. அந்த மாதிரி ரியாக்ஷனாலதான் அவரும் வந்து பயங்கர ட்ரெண்டா போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஐஷோ ஸ்பீட் அப்படின்ற கேரக்டர் நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு டொனேஷன்ஸ் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் இந்த செல்வர்லாம் வந்து சாப்பிட போற ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய டிப்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி ரீல்ஸ் நிறைய பார்த்திருக்கேன். அந்த லைவ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் லைவ்ல ஒரு நாள் லைவ் போறாரு அப்படின்னா ஏதோ ஒரு 2-3 பேர் நல்லது பண்ணிருப்பாரு. அது நீங்க பார்த்தா தெரியும். அப்படிப்பட்ட யூடியூபர் கிட்ட போயிட்டு தாய்லாந்துல நடிக்கிறேன் அங்க போயிட்டு நம்ம வந்து இப்ப பீகார்ல எலெக்ஷன் நடக்குது. அங்கெல்லாம் கூட இந்த மாதிரி போஸ்டிங் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியாது. பீகார்ல கூட வந்து லாலு பிரசாத் யாதவ், நிதிஷ்குமார்லாம் வந்து பிஜேபி வந்து எங்க சிஎம் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் தான் போட்டி போடுறாங்க. நம்ம ஆட்கள் பாத்தீங்கன்னா தளபதிக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போய் சொல்றாங்க. அவங்ககிட்ட போய் சொல்றாங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் சொன்னாங்க பாருங்க. Chief Minister of India. அவங்க தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல வந்து எங்கேயாவது ஒரு மீட்டிங் நடந்தா கத்துறது அது வழக்கமா தான் இருந்திருக்கு. அதோட முடிஞ்சிருந்தா இங்க டிஎம்கே வாரியர்ஸ் வந்து பெருசா கலாச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு கலாச்சிருக்க மாட்டாங்க. ஆனா என்ன விஷயம் மாட்டுச்சு அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படி ஒரு போஸ்டர் சொல்ல பாருங்க அடிப்படை அறிவு, அடிப்படை கான்ஸ்டியூஷன் கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஒரு 2 பேருக்கு வந்து யுத்தம் போயிட்டு இருக்கு. இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு யுத்தம் போயிட்டு இருக்கு. இந்த யுத்தத்தோட பலன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிவிக்கே இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்றதுனாலயும் டிஎம்கே இந்த மாதிரி எக்ஸ்போஸ் பண்றதுனாலயும் ₹1 பிரயோஜனம் இல்ல. Chief Minister of India.